Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மேக்கப். இன்னைக்கு லாகில் இந்த ஹவுஸ் ஹோல்ட் சூவிங் மிஷினை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது வாங்கலாமா வேணாமா, இது ஒர்த்து இல்லையா, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எவ்வளோ ரேட்டு வந்து மலேசியா காசுக்கு படி 130 வெள்ளி. ஓகே. இந்தியாவோட மதிப்புக்கு வந்து 2000 சம்திங் வரும். அப்படியா? 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா? ஒர்த்து தான் 2000 ரூபாய்க்கு. கொஞ்சம் காலாமத்துனா தான் மிஷின் ஓடும். ஓ அப்படியா? ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து அப்படியும் பண்ணலாம். கால் போட்டு பெட்ரூம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் ஆன் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப இதுவே ஆட்டோமேட்டிக்காக தைக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்மளுக்கு. ஓ, இதுதான் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே. கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தேன்னா நம்ம பெடல் போட்டு தைக்கிற அந்த மிஷின் தான் உனக்கு நல்லா இருக்கா? அதுதான் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம தச்சு பழகிட்டோம்னா கரெக்டா இருக்கும். பட் இங்க வேணா எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மிஷினை. அந்த ஒரு பேக்ல வச்சு சூட்கேஸ்க்குள்ள வச்சு கூட நம்ம ஊருக்குலாம் எடுத்துட்டு போய்க்கலாம். போனாலும் எடுத்து கையிலேயே வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு ப்ளஸ் இது ரொம்ப வந்து தைக்க முடியாம இல்ல, ஓரளவுக்கு எல்லாமே தைக்கலாம். அந்த கெட்டியான துணியில ஜீன் கிளாத் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஓகே, எல்லாமே தைக்க முடியுது இதுல. தைக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னன்னா அந்த பெடல் மிஷினுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? அதான் அந்த பெடல் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே. அதுல வந்து பெடல் போறது ஈஸியா இருக்கும், நம்ம கால் வச்சு இது பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம டேபிள் கரெக்டான அந்த மிஷின்லனா பெடல் அது கரெக்டா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு எதுவுமே தோணாது. ஓகே. இதுனா வந்து நம்ம டேபிள் கரெக்டா வைக்கணும், கால் கரெக்டா எட்டுதான் பார்க்கணும், சேர் கரெக்டா இருக்கா அந்த மாதிரி. ஓகே, இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், மற்றபடி எல்லாமே சேம் தான். புதுசா பழகுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப மிதிச்சனே ஃபாஸ்டா ஓடுது. ஸோ இந்த டேபிளும் வந்து உனக்கு சின்னதா இருக்கனால புதுசா பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. புதுசா பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி தச்சு பழகுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே ஓகே, இவ்வளவுதான். அப்புறம் வந்து நம்ம எப்படி நூல் மாட்டலாம் இதுன்னு பார்க்கலாம். ஓகே. நூல் மாட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தான் மாட்டணும். இதுதான் அந்த இது மிஷின்ல அந்த நூல் மாட்டுறது. ஓகே. இது இப்படி வச்சிட்டு நூலை சுத்தி விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள விட்டு இதுக்குள்ள படக்குன்னு விட்டா இந்த விட்டுட்டு இதை உள்ள விட்டு இப்படி எடுத்த மாதிரி வந்துடும் நூல். அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே ஏற்றி விட்டுட்டு நூல் அப்படி விட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல இதுக்குள்ள விடு நூலை. நூலை ஊசிக்குள்ள விட்டு எடுக்கணும். கரண்ட் இல்லாட்டினா கூட தச்சுக்கலாம். அப்படியா? கரண்ட் இல்லாட்டி கூடயா? கரண்ட் உனக்கு லைட் இருந்தா? ஆமா, கரண்ட் இல்லாட்டா தைக்க முடியாதுல. காமெடியா ஓகே. எப்பயும் போல நூல்ல இதை மாட்டியாச்சு. ஓகே. இது மாட்டிட்டு இதுக்குள்ள விட்டுட்டு இதை போட்டு மூடு. அவ்வளோதானா? நெக்ஸ்ட் வந்து பாபின் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்படி சுத்திக்கிறோம் பாபின்ல. ஃபர்ஸ்ட் சும்மா சுத்திக்கிறணும். இதுல மாட்டணும். அந்த நூல் இருக்க இடத்துல மாட்டிட்டு இதுல இந்த பாபின் சுத்துறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க தனியா. அதுல ஹோல்ட் பண்ணிட்டு இதை நாட்டி விட்டுறணும். இப்படி மூவ் பண்ணிடணும். ஓகே. லாக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க வந்து அவ்வளோதானா? வெரி ஈஸி. நல்லா ஈஸியாக இருக்குல்ல வழி. எப்படி செட் பண்ணுறது? ஆமாம், அது வந்து இங்க நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 1 2 3 இந்த மாதிரி வரிசை 12 வரை இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கா? ஆமாம். அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே. இங்கே என்ன நம்பர் இருக்கும், இந்த தையலில் வந்து என்ன நம்பர் இருக்கு, 12ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12ன்னு இப்படி மாற்றிக்கிறோம். சரி. அதே மாதிரி இப்போ நம்ம 1 வேணும்னா 1 நம்பர் வச்சுக்கிறோம். சரி. 12ல இருந்து வரையா தச்சு கட்டுறியா? 1ல இருந்து போவோம். ஓ, கேப். அதாவது சின்ன தையலா வேணும்னா 1ல வைக்கணும், மீடியம் வேணா 2, ரொம்ப பெரிய அகலமானதுன்னா 3 அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது. 3 4 அந்த 5ல வச்சா பெருசா சீக்கிரமா பிரிஞ்சுக்கிறோம். ஓகே. இப்போ இது வந்து 2 தான். ஓகே. போட்ட காசுக்கு இது ஒர்த்தா? ஒர்த்து 2000 ரூபாய்க்கு. ஓகே. மலேசியா காசுக்கு வந்து 130க்கு வாங்கினேன். ஓகே ஓகே, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இல்ல? மலேசியால 10 மார்க்குக்கு எத்தனை கொடுப்ப பவி? 10 மார்க்குக்கு நானும் வந்து ஒரு
6 7 தான் கொடுப்பேன். ஏய் என்ன 7 தான் கொடுப்பேன்? ஏன்னா சொல்லு. அந்த ஊசி வந்து சீக்கிரமா உடைஞ்சு போயிடுது. ஓ அப்படியா? பார்த்து தைக்கணும். ஓகே. நம்ம இதில் ஏத்துனாதானே இதாகுது. பவி சரி ஓகே. 10க்கு மனசாச்சா சொல்லுப்ல, எத்தனை கொடுப்ப? 7 கொடுப்பேன், 8 கொடுப்பேன். 8 6லேருந்து 8க்கு வந்துடுச்சுப்பா. சரி ஓகே. அப்படியா? இதையும் போட்டு விடுறேன் பொறு. இப்போ வந்து தையல் பார்க்கலாம். இப்போ எத்தனாவதுல பவி இருக்கு? நம்ம வந்து 1ல வச்சு நம்ம போட போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் தையல்ல இருக்கா? ஓகே பவி. இறக்கிக்கிட்டியா? ஓகே. என்ன அடியில இருக்கா? இப்போ கால்ல அமுத்துறியா? ஆமா, கால்ல அமுத்துறேன். கால்ல அமுத்துது. போதும், அமுத்திரு. சின்ன சின்ன நெல் வரேன், எடுக்காம விட்டேன். ஃபர்ஸ்ட் தையல் போட்டிருக்கு. இப்போ 5th இது வச்சிருக்கா. ஸோ 5th இது வச்சது விழுகுதான்னு பார்ப்போம். இதை காமி. ஏதா பவி? ரொட்டேட் பண்ணுறல. ஓகே. போடு பவி, வருதான்னு பார்ப்போம். வருதா? என்னம்மா எங்க? இந்த தையலுக்கும் அந்த தையலுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? மைனஸ் அப்பப்போ ஊசில இருந்து நூல் வேற கலந்துக்கிறோம். அப்படியா? ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுறனால ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக புதுசாக பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ சைடாக விழுந்திருக்க மாதிரி தோணுது எனக்கு. அடுத்தது வெயி. அது வந்து இப்போ 5th ஒன் வந்து கிராஸு தான். அது பாம்பு மாதிரி நம்மளுக்கு போட்டு காமிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி அது கிராஸு. ஓ அப்படியா? சரி 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 சரி. நீ இந்த இதை மட்டும் போட்டு காமி. 7வது போதும், அதோட முடிச்சுக்கலாம். பாம்பு டிசைன். பாம்பு நெளிவு நெளிவாக தானே இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் இப்போ தான் போட்டேன். இது இன்னைக்கு தான் போடுறேன் இந்த மாதிரி. ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஓவராலாக எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா தையலுமே வந்து விழுகுது. 12 தையலுமே வந்து விழுகுது. கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னுமே பர்ஃபெக்டாக போடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். தாராளமாக இது வாங்கலாம்.